விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக தற்போது இணைகிறார். அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, தற்போதைக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தையும் கடந்த இந்த போராட்டம் மிக உறுதியான இளைஞர்களுடைய இந்த போராட்டம் தற்போதைக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது மிக கொடுமையானது. உச்சநீதிமன்றம் காளைகள் வதைப்படுத்துவதை தான் தடை செய்திருக்கிறது, வணங்குவதை தடை செய்யவில்லை. நேற்று காலையில் வணங்குவதையே காவல்துறை தடை செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். பிறகு காளைகளை வணங்குவதற்கு அனுமதித்தார்கள். அங்கே காளைகள் வணங்கப்பட்ட உடனேயே அந்த காளைகள் அவிழ்த்து விடுவது வழக்கம். ஆகவே வழக்கத்தை நிறைவேற்றுகிற இளைஞர்கள் மீது காவல்துறை நேற்று காலையிலேயே தடி நடத்தியது. நான் நேரடியாக அங்கே இருந்ததை நான் கண்டுகளித்தேன். பிறகு அந்த இளைஞர்கள் நாங்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போகிறோம், எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை உச்சநீதிமன்ற கவனத்தை ஈர்க்கிற வரையில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று அமைதி வழியில் அங்கே போராட்டத்தை நடத்தினார்கள். திட்டமிட்டு அலங்காநல்லூரில் மதுரையில் இருந்து வரக்கூடிய சாலைகள், அலங்காநல்லூருக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தையுமே காவல்துறை திட்டமிட்டு அடைத்து விட்டார்கள். யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால்தான் நாங்கள் பதட்டம் ஏற்பட்டப்பட்டது. அங்கே இருக்கிற இளைஞர்கள் யாரும் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாகவோ அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்றோ கலவரத்திலோ யாரும் ஈடுபடவில்லை. வாடிவாசலுக்குள் அமைதியாக அமர்ந்து அங்கே தங்களுடைய கோரிக்கைகளை முழக்கமிட்டவர தொடர் உண்ணாவிரதத்தில் இருப்பதாகத்தான் அவர் எங்களிடம் சொன்னார்கள். அதை தான் அங்கு செய்தார்கள். அவர்கள் அதை தான் இன்று வரையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். தேவையில்லாமல் காவல்துறை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காளைகளே இல்லாத இடத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்கிற பெயரால் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார். அமைதியை சீர்குலைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த கைது மூலமாக அப்புறப்படுத்துவதன் மூலமாக ஜனநாயக படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. கருத்து சுதந்திரத்தை பறிப்பதற்கான முயற்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும். கைது செய்திருப்பதையும் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். எந்த ஒரு இடத்திலையும் காளைகளை அவர்கள் வதைப்படுத்துவதாக காவல்துறை வழக்கு பதிய முடியாது. அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதை தவிர உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கே முரணாக காவல்துறை செயல்படுவதை தமிழக அரசு அனுமதிக்க கூடாது. பாண்டியன், நேற்றைக்கு இந்த போராட்டத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில நீங்கள், அதுக்கப்புறமா ஹிப்ஹாப் தமிழா ஆதி மற்றும் இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் சிவசேனாதிபதி இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பலரும் அங்கு கலந்து கொண்டீர்கள். அந்த காட்சிகளெல்லாம் கூட நாங்கள் பார்த்தோம். ஆனால் சிறிது நேரத்திலேயே நீங்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டீர்கள். நீங்கள் வற்புறுத்தப்பட்டீர்களா அந்த இடத்திலிருந்து செல்வதற்காக, அல்லது நீங்களாகத்தான் சென்றீர்களா? யாரும் எங்களை வற்புறுத்தவில்லை. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் காளைகள் வணங்குகிற விழா நடந்தது. நடந்த பிறகு 3 மணி நேரம் அந்த போராட்ட குழுவினரோடு நாங்களும் அமர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம். போராட்டம் என்றால் அமைதி வழி போராட்டம். ஆகவே அந்த இளைஞர்கள் நாங்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட போகிறோம் என்று அந்த மாடுபிடி இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அறிவித்தார். அதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகவே அவர்கள் உண்ணாவிரதத்தை தொடரட்டும் என்றுதான் அடுத்த நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் புறப்பட்டு வந்தோமே தவிர எங்களை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் ஏற்கனவே அந்த கிராமத்தை சார்ந்த ஜல்லிக்கட்டு அந்த அமைப்பாளர்கள் ஒரு பேரணியை அறிவித்திருந்தார்கள். அந்த பேரணியில் நாங்கள் முழுமையாக பங்கேற்றுவிட்டு அந்த பேரணி முறைப்படி அது கலைந்தது. கலைந்த பிறகு நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் புறப்பட்டு வந்தோமே தவிர எங்களை யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் நாங்கள் இருக்கிற போதே நான், ராஜசேகர், ஆதி உட்பட அமீர் உட்பட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொன்ன போது அந்த இளைஞர்கள் நாங்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் ஈடுபடுகிறோம், மத்திய அரசோட கவனத்தை ஈர்க்க வேண்டும், தமிழக அரசு இதற்கு அடுத்த ஆண்டாவது உரிய பெற்றுத்தர வேண்டும், உச்சநீதிமன்றத்திற்கு அந்த தடையை நீக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எங்கள் உடலை வருத்திக் கொண்டு அமைதி வழியில் நடத்தப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். ஆகவே யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. எந்த இளைஞர்களும் அங்கே ஆர்ப்பாட்டத்திலோ இல்லை வன்முறையிலோ அல்ல கலவரத்திலோ யாரும் ஈடுபடவில்லை. ஏன் அவர்களை கைது செய்ய வேண்டும்? உண்ணாவிரதம் இருப்பது அவர்களுடைய உரிமை, அவர்கள் மண், அவர்களுடைய இடம். அந்த வாடிவாசல் என்பது அந்த கிராம மக்களுக்கு சொந்தமானது, அந்த இளைஞர்களுக்கு சொந்தமானது. அந்த இடத்தில் அவர்கள் உண்ணாவிரதம் இருப்பதை தடை செய்வதோ அப்புறப்படுத்துவதோ காவல்துறை அந்த வாடிவாசலுக்குள் நுழைவதோ அத்துமீறிய செயல். உச்சநீதிமன்றம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் காளையை உள்ளே கொண்டு செல்லவோ அவர்கள் இல்லத்தில் இருந்து காளைகளை அவிழ்த்து விடவோ காவல்துறை அனுமதிக்கவில்லை.
ஒவ்வொரு காளைகளுக்கும் காவல்துறையே காவல் காக்கிறது. அப்படி என்றால் ஏன் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும்? ஏன் மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதை ஏன் இவர்கள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை? திட்டமிட்டு அந்த பிதாரி என்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த பீட்டாவுக்கு ஆதரவான வகையிலே தான் அவர் செயல்பட்டதாக எங்களுக்கு தெரிகிறது. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யாரும் இந்த போராட்டத்திற்கோ இந்த இளைஞர்களுடைய இந்த வீர விளையாட்டுக்கோ எதிரானவராக அங்கு செயல்பட்டதாக தெரியவில்லை. காவல்துறையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கதல்ல. திரு PR பாண்டியன், இந்த காவல் பணியில் ஈடுபட்ட ஆணையாளர் விஜேந்தர் பிதாரி கூறும்பொழுது வழக்கமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டியது உண்மைதான், அதுதான் மாநில அரசிற்கும் ஒரு பின்பற்ற வேண்டிய நடைமுறையாக இருக்கிறது, அதைத்தான் நாங்களும் பின்பற்றி இருக்கிறோம். ஏனென்றால் ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி அதற்காகத்தான் நாங்கள் இங்கே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அதைத்தான், ஏனென்றால் கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து இன்று வரை நேற்று இரவு 5 மணி வரைக்கும் தான் அவர்கள் அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி இருந்தார்கள். அதையும் தாண்டி இன்று 24 மணி நேரத்தையும் கடந்து அந்த போராட்டமானது வெற்றிகரமாக நிறைந்து முடிந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க முடியாது. காவல்துறையை கண்டித்து அங்கு உண்ணாவிரதம் நடைபெறவில்லை. விஜேந்திர பிதாரி சொல்லுவது ஒன்று, செயல்பாடு ஒன்று. அங்கே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் அந்த இளைஞர்கள் ஈடுபடவில்லை. ஆனால் காவல்துறை திட்டமிட்டு நேற்று 12 மணியிலிருந்து தேவையில்லாமல் மதுரையிலிருந்து நூற்றுக்கணக்கான காவல் வாகனங்களில் அங்கு அணிவகுத்தது. காவல்துறையை குவித்து வைத்து அங்கே கலவரத்தை உருவாக்குகிற ஒரு பதற்றத்தை உருவாக்குகிற நிலையே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் உருவாக்கினார். இதை நான் நேரடியாக பார்த்தேன். நான் கூட ராஜசேகரிடத்தில் சொன்னேன், காவல்துறை அதிகாரிகள் தேவையில்லாமல் காவலர்களை குவித்து பதற்றத்தை உருவாக்க வேண்டாம். அந்த இளைஞர்கள் யாரும் காளைகளை அவிழ்த்துக் கொண்டு போகவில்லை. காவல்துறையின் கட்டுப்பாட்டில் காளைகள் இருக்கிறது. எனவே காவல்துறையை குவிப்பதால் இளைஞர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம், அந்த கோஷம் இடுவது, கொள்கை முழக்கம் இடுவது, இது உச்சநீதிமன்றத்துக்கு எதிரானதல்ல. இந்த கோஷங்களும் கொள்கை முழக்கங்களும் உண்ணாவிரதம் என்பதும் உச்சநீதிமன்ற தடையை மீறுவதாக அர்த்தம் அல்ல. காளைகளை மட்டும்தான் வதை செய்யக்கூடாது. குரல் வளையம் எரிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கோரிக்கைகளை சொல்லுவதை எடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே காவல்துறை கண்காணிப்பாளர் தான் அங்கு நடைபெறுகிற இந்த பதற்றத்துக்கே காரணமாக இருக்கிறார். திரு PR பாண்டியன், உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி திரு PR பாண்டியன்.